இலங்கையில் முள்ளிவாய்க்கால் பகுதியில் சிங்கள இராணுவ வீரர்களால் பதைக்க படுகொலை செய்யப்பட்ட நம்முடைய சகோதர தமிழர்களுக்காகவும் அவர்களுக்காக இங்கே தமிழ்நாட்டிலும் உலக நாடுகளிலும் உயிர் தியாகம் செய்த முத்துக்குமார் உள்பட 19 அமர தியாகிகளுக்காகவும் என்றும் அழியாத நினைவகத்தை நிறுவுவதென்று உலகத் தமிழர் பேரமைப்பு முடிவு செய்து அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. எந்த தஞ்சையில் ராஜராஜ மன்னன் என்றைக்கும் அழியாத வகையில் 1000 ஆண்டுகள் ஆன பிற்பாடும் கூட அதனுடைய கன்னித்தன்மை கொஞ்சமும் குலைந்து விடாத வகையில் அவன் எழுப்பியிருக்கிற கலை கோயிலுக்கு நிகராக அதை போன்ற ஒரு சிற்ப நினைவகத்தை நாங்கள் உருவாக்கி வருகிறோம். 50க்கும் மேற்பட்ட சிற்பிகள் அங்கு பணியாற்றி வருகிறார். ராஜராஜ பெருமன்னன் நிறுவிய அந்த கலைக்கோயிலை உருவாக்கிய சிற்பிகளின் வழிவந்தவர்கள்தான் இந்த நினைவகத்தையும் செதுக்கிக் கொண்டிருக்கிறார். இந்த நினைவகம் எத்தனையோ நினைவகங்களில் ஒன்றல்ல. உலகம் பூராம் வாழ்கிற தமிழர்களின் சார்பில் முள்ளிவாய்க்கால் மக்களுக்காகவும் முத்துக்குமார் உள்பட 19 ஈகம் செய்த இளைஞர்களுக்காகவும் நிறுவப்படுகிற இந்த நினைவகம் இன்னும் எத்தனை 1000 ஆண்டுகளானாலும் முள்ளிவாய்க்காலின் துயர வரலாற்றை வருங்கால இளைஞர்களுக்கு எடுத்து சொல்லும் வகையில் அமைந்து கொண்டிருக்கிறது. இங்கே ஒரு ஓவிய மண்டபமும் நிறுவப்படுகிறது. இந்த ஓவிய மண்டபத்தில் மரத்தியாகம் புரிந்த மில்லர், அறத்தியாகம் புரிந்த திலீபன் என்னும் தமிழீழ விடுதலை போராட்டத்தில் நிகழ்ந்த எண்ணற்ற வீர காவியங்கள் அங்கே ஓவியங்களாக வடிக்கப்பட்டு அந்த ஓவிய மண்டபத்தை அலங்கரிக்கும். இது தவிர தமிழீழ விடுதலை போராட்டத்தை சித்தரிக்கும் காட்சிகளும் இந்த ஓவிய மண்டபத்தில் இடம்பெற இருக்கின்றன. இதற்கான அந்த பணியினை செவ்வனே நடத்திட அறங்காவலர் குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய தலைமையில் அறக்கட்டளை ஒன்றும் நிறுவப்பட்டிருக்கிறது. உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் உள்பட பல பேர் அதிலே அங்கம் வகிக்கிறார்கள். இந்த நினைவகத்தை நாம் நினைக்கிற வகையில் மிக சிறப்பாகவும் எழுச்சியுடனும் நிறுவுவதற்காக உலகத் தமிழர்கள் உதவிட வேண்டும் என்று உலகத் தமிழர் பேரமைப்பின் சார்பிலே நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த நினைவகம் யாருடைய சொத்தும் அல்ல, உலகத் தமிழர்களுக்கு சொந்தமானது. இந்த நினைவகம் உலகத் தமிழர்களினால் உலகத் தமிழர்களுக்காக கட்டப்படுகிற இந்த நினைவகத்தில் ஒவ்வொரு தமிழனின் பங்கும் இருக்க வேண்டும். உலகத் தமிழர்களின் ஒத்துழைப்பினால் இந்த நினைவகம் காலம் கடந்து எழுந்து நிற்கும். அந்த நம்பிக்கையுடன் உங்கள் அத்தனை பேரையும் நான் தாழ்வணிந்து வேண்டிக் கொள்கிறேன். இந்த நினைவகத்தை நிறுவ உங்களுடைய பங்கினை செலுத்த முன்வாருங்கள். இதன் மூலம் எதிர்கால தலைமுறைக்கு
ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சின்னத்தை நாம் விட்டு செல்வோம். வணக்கம்.